ஹாய் கைஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா இடி சம்பால் செய்ய போகிறோம். ஓகே, பார்ப்போம். அதோட இன்க்ரீடியன்ஸை வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சில்லி, கொஞ்சம் ஊசி மிளகா, டொமேட்டோ அண்ட் லிமோன் பீஸ். ஓகே, ஈக்காமலேசை நீங்கள் பொரிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டையும் இஞ்சியும் கொஞ்சம் போட்டு வதக்குங்க. அப்புறம் வெங்காயத்தையும் போட்டு வதக்குங்க. ஓகே, இந்த 3 ஜாமாவும் நல்லா வதக்கி நல்லா வதரணும். ஓகே, அதே மாதிரி அந்த சில்லி புரோங் அண்ட் ஆல்சோ தி டொமேட்டோஸும் நீங்கள் இதிலே வதக்கணும் எண்ணெயை போட்டு. ஓகேயா? ஸோ இது வதக்கி இது நல்லா வந்துட்டோன்னு தான் நீங்கள் ஈக்காம்பளீஸை போடணும். நார்மலி இது இடித்து செய்வாங்க. நான் இன்றைக்கி பிளெண்டர் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். இது ஃப்ரை ஃபிஷ்க்கு நார்மலி நான் செய்வேன். இந்த வெர்ஷன் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்ல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம செஞ்சிடலாம். ஓகே, உங்களோட இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் வந்துட்டோன்னே உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. நான் ஏன் அப்படி குத்தி பார்க்குறேன்னா அந்த டொமேட்டோ வந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறேன். ஓகே, டொமேட்டோ கொஞ்சம் கொலன்னு வந்துட்டோன்னா அது வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அந்த டைமில் எடுத்து ஆற வைக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் இடிக்கிற இதில் கல்லில் போட்டு செஞ்சிங்கன்னா நீங்கள் சூடாகவே செய்யலாம். பட் பிளெண்டரில் செஞ்சோமா நம்ம அது சிஜு ஐட்டோன்னு தான் நம்ம செய்யணும். ஓகே, இப்போ நான் ஈக்காம்பளீஸ் போட்டுட்டேன். நீங்கள் பிளாச்சான் கூட போடலாம். பிளாச்சா பொரிச்சு நீங்கள் போடணும் ஈக்காம்பளீஸோட. ஓகே, இப்போ நான் அரைக்க போகிறேன். ஓகே, ஃப்ரை ஃபிஷ்ஷும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது நார்மலி நான் ஃப்ரை ஃபிஷ்க்கு தான் இந்த சம்பால் செய்வேன். என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ நம்ம அரைச்சிட்டு எடுத்துருவோம். ஸோ இந்த டைமில் அந்த லிமோன் பீஸை வச்சுருந்தேன்ல அதை இதிலே நீங்கள் புழிஞ்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த சம்பால் ரெடி. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னையே ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். ஓகே, பாய்.